பா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பொட்டி அனுப்பியிருக்காங்க. Born to Slay ரியல்மியோட மிஸ்ட்ரி பாக்ஸ். அப்படி மிஸ்ட்ரியா என்ன கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணுவோம். டொண்டடைன் மேலேயே மஞ்சள் கலராக ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அதில் சில இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அன்லாக் த சீக்ரெட் 18ஆம் தேதி லான்ச். இன்னைக்கு தான் அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்த டிசைனை வந்து எந்த அளவுக்கு க்ளோ ஆகும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க, யூவி லைட். இந்த யூவி லைட் எடுத்து நம்ம இருட்டில் இதில் இப்படி அடித்தோம் அப்படின்னா ரேடியம் மாதிரி க்ளோ ஆகும். நல்லா இருக்குல்ல? ஸோ இதே மாதிரி தான் ஃபோன்லையும் பேக்கில் டிசைன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய பாக்ஸ் ரியல்மியோட P3 Pro. இதுக்குள்ளே என்ன இருக்குது? எப்பயும் இருக்கிறது தான் இருக்கும், புதுசாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஸோ ஓப்பன் பண்ணால் மேலேயே மேக் இட் ரியல்மியோட பாக்ஸ். அதுக்குள்ள ஒரு சிம் எஜெக்டர் பின், சில பேப்பர் ஒர்க்ஸ், டிபியூ கேஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைட்டாக ஒரு ஒயிட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை விட அந்த கிரே கலரில் ஒரு கேஸ் கொடுக்குறாங்க, அது கொடுத்துருந்துருக்கலாம். அது இன்னும் நல்லா இருக்குது. அவங்களோட நம்பர் சீரீஸ்க்கு கொடுக்குறாங்க. அடுத்ததாக ரியல்மியோட P3 Pro மொபைல். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள 80 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் எந்த அளவுக்கு ஃபிட் ஆகுதுங்கிறத பார்த்துருவோம். கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஏன்னா ரெகுலராக நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது கழட்டி போட்டோம் அப்படின்னா டக்குன்னு போயிடும். இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். சைடில் எல்லாமே கொஞ்சம் ஹைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. கார்னர் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. சேஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் மஞ்சள் கலராக ஆகாமல் இருந்தால் சரிதான். ஃபர்ஸ்ட் டிசைன் எப்பயும் போல தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஸ்பெஷல் என்னன்னா ஒரு ரேடியம் லைட் மாதிரி நைட்டில் நீங்கள் இருட்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யூவி லைட் இருந்தது அப்படின்னா அதை இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அடித்தோம் அப்படின்னா இருட்டில் இது நல்லாவே க்ளோ ஆகும். அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. பட் பொதுவாக மொபைல் ஃபோன் வாங்குறது, வீடியோ கால் பேசுறது, வாட்ஸ்அப் வீடியோஸ் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான். ஸோ ஒரு லைட்டை வாங்கி அப்புறம் இப்படி அடித்து அந்த டிசைனை பார்த்து என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது தேவையா அப்படின்னு தெரியல. பட் இந்த மாதிரியான டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நெபுலா டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கிரீன் கலர் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இது போக 2 கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அது வந்து லெதரில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் நமக்கு வந்தது இதுதான். மொபைல் வந்து ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை கையில் எடுக்கும் போதே அந்த லைட் வெயிட் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சது. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கும் ரொம்பவே பெட்டராக தான் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தோம் அப்படின்னா இங்கே குவாட் கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே இந்த டைம் கொடுத்துருக்காங்க. 6.83 இன்ச்ல 1.5K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னு சொன்னாலுமே பெரிய அளவில் கர்வா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. மைல்டா அந்த கர்வ் வந்து பார்க்க முடியுது. ஸோ இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த கர்வ் வந்து நல்லா தெரியும். பட் டாப் அண்ட் பாட்டம்ல மைல்டாக தான் இருக்குது. அதுபோக இங்கே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 93.8% வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓரளவு மேக்ஸிமம் நம்ம ஸ்க்ரீனை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுது. டிஸ்பிளேயோட கலர்ஸ் அண்ட் வியூவிங் ஆங்கிள்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. இண்டோரில் பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக ஷார்ப்பான ஒரு டிஸ்பிளேவாக தான் இருக்குது. நேராக பார்த்தாலும் சரி, இல்லை சைடில் இருந்து பார்த்தாலும் சரி, வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராகவே இருக்குது. இண்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலுமே அந்த பிரைட்னஸ் வந்து ஓரளவு போதுமானதாக இருக்குது. அது போக இங்கே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தாகவுமே இருக்குது. இந்த டிஸ்பிளேக்கு 3840 Hz PWM டிம்மிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. வெட் டச் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஈர கையோட தொட்டாலுமே நல்லாவே ஒர்க் ஆகுது. சோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே இந்த மொபைல்ல இருக்குது. அப்படியே கேமராக்கு வந்தா ரியர்ல பார்த்த உடனே ஒரு 3 கேமரா மாதிரி தெரியும். ஆனா இருக்கிறது என்னவோ ஒரு கேமரா தான். இங்க பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் Sony IMX 896 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டரி சென்சாரா ஒரு கேமரா வந்து இருக்குது. 2 மெகாபிக்சல்ல ஒரு டெப்த் சென்சார். சோ இவ்வளவு பிரைஸ் போட்டு வாங்குறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 மெகாபிக்சல் இல்ல 50 மெகாபிக்சலே நிறைய பேர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். அது போக மூணாவதா இருக்கிறது வந்து LED ஃபிளாஷ் தான். இங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இந்த மாதிரி எதுவுமே கவர் பண்ணல. சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு சென்சார் தான். சோ ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாமே அப்படியே நேச்சுரலா எடுத்து தருது. ஸ்கின் டோன்லாம் நம்ம எப்படி பார்க்கறோமோ அதே கலர்ஸ்ல தான் இருக்குது. அந்த சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே ஓகேவா இருக்குது. டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்குது. டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஷார்ப்னஸ்மே ஓரளவு டீசென்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ், டீடைல் எல்லாமே மிஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். மற்றபடி போர்ட்ரேட் ஷாட்டில் அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. இண்டோரில் ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்கில் எடுத்தாலுமே கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. ரொம்ப புவர் லைட்டில் எடுக்கும்போது அந்த நாய்ஸ் இதெல்லாமே ஆட் ஆயிடுது. அப்படியே இங்கே செல்ஃபி கேமராவுக்கு வந்தால் இங்கே 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸுமே அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த ஸ்கின் டோன் எல்லாமே நேச்சுரலாக எடுத்து தருது. அந்த கலர்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. இங்கே
போர்ட்ரேட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. பட் ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டையுமே கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நீங்க ரொம்ப கலர்ஃபுல்லா எதிர்பார்க்கறீங்க, கொஞ்சம் வார்மான போட்டோஸ் எல்லாம் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போட்டோஸ் பிடிக்காது. பட் நீங்க நேச்சுரலான ஒரு கலர்ஸ்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரியலா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். செல்ஃபி கேமராவுமே ஓரளவு டீசென்டான லைட்டிங்ல இதோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்ல நல்லாவே இருக்குது. மற்றபடி வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா இங்க ரியர்ல மேக்ஸிமமா 4K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். OIS ஆன் பண்ணா 1080 ல தான் வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. செல்ஃபில 1080 30 fps தான் கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் 60 fps ஆது கொடுத்திருந்திருக்கலாம். செல்ஃபி கேமராவோட வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. பெரிய அளவுலலாம் எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். ரியர் கேமராவோட வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு பரவாயில்ல, நல்லா இருக்குது. இது போக அவங்களோட நம்பர் சீரிஸ்ல பார்த்த மாதிரி அந்த AI ஸ்னாப் மோட், லைவ் போட்டோ இந்த மாதிரியான ஃபீச்சர் இந்த மொபைல்லையும் கொடுத்திருக்காங்க. அப்படியே மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த செக்மெண்ட்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த ப்ராசஸர் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸ்னாப்டிராகனோட 7S Gen 3 ப்ராசஸர் வரப்போகுது. பட் என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சாதான் இது எக்ஸாக்ட்டா இந்த செக்மெண்ட்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கறத சொல்ல முடியும். அதுபோக இது ஒரு 4nm ப்ராசஸர், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் கிளைம் பண்றது 8 லட்சத்துக்கு மேல வரும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட நம்மளுமே அந்த ரேஞ்ச் வந்து அச்சீவ் பண்ணோம். 7,95,000 இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வருது. மற்றபடி த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாமே போட்டு பார்த்தா 92% வரைக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணுது. ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே இந்த மொபைல்ல இல்ல. கொஞ்சம் ஹெவியா நம்ம யூஸ் பண்ணும்போது இல்ல கேமரா கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது லைட்டா இந்த இடத்துல வார்ம் தெரியுது. பட் அதுவுமே லைட்டா தான் இருக்குது. பெரிய அளவுல ஹீட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுபோல இங்க ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்காகவே 6050 mm2 வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த செக்மெண்ட்ல ஒரு லார்ஜஸ்ட் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் நாங்க தான் கொடுத்திருக்கோம் அப்படின்னு Realme வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. இதுபோல கேமிங்ஸ்ல BGMI, COD இதெல்லாமே நம்ம ப்ளே பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அல்ட்ரா HDRல அல்ட்ரா வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. பட் பிராண்ட் கிளைம் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க 90 fps கான சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணாங்க. அது GT மோட் ஆன் பண்ணாதான் பொதுவா வரும். பட் இந்த மொபைல்ல நம்ம செக் பண்ணி பார்த்தோம், எல்லா வகையிலுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். மேக்ஸிமமா 60 fps வரைக்கும் தான் ப்ளே பண்ண முடியுது. ஒருவேளை லான்ச்க்குள்ள எதுவும் அப்டேட் கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. அப்படி ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா நம்மளுடைய ட்விட்டர்ல போஸ்ட் பண்றேன், தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி 60 fps ல கேம் ப்ளே பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தா தான் இருக்குது. ஃப்ரேம் டிராப்போ லாகோ இல்லாம நல்லா ப்ளே பண்ணிக்க முடியுது. இங்க ஹீட்டிங் இஷ்யூமே கேம் ப்ளே பண்ணும்போதும் பெருசா இல்ல. இதுபோல BGMI-க்காகவே சில சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறதா பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. ஒரு ஸ்மூத்தான ஃப்ரேம் ரேட் இருக்கும், ஹை ஃப்ரேம் ரேட் இந்த செக்மெண்ட்ல நாங்க தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல BGMI-க்காகவே பெட்டரான பேட்டரி ஆப்டிமைசேஷனும் இந்த மொபைல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த சர்டிஃபிகேஷன் எல்லாம் நம்பி யாரும் வாங்க வேண்டாம். மொபைலோட சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 15 ஓட Realme UI 6.0 கொடுத்திருக்காங்க. Realme UI 6.0 பத்தி நம்ம ஏற்கனவே என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி டீடைலா வீடியோ பண்ணிருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. பட் அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், அதெல்லாமே இதுல மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்காங்க. ஆனா தீம்ஸ் பத்தி சொல்லியிருந்தோம். அந்த தீம்ஸ் வந்து அவங்களோட நம்பர் சீரிஸ்ல இருந்தது. பட் ஏன் இதுல கொடுக்கல அப்படின்னு தெரியல. இதுவுமே ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் மொபைல் தான். பட்ஜெட் மொபைல்ல தான் கட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் மொபைல்ல கூட ஒரு சில விஷயங்களை கட் பண்றாங்க. மற்றபடி AI-ல நிறைய விஷயங்கள் இந்த மொபைல்ல இருக்குது. சர்க்கிள் டு சர்ச் இது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. இது போக AI ஸ்மார்ட் ரிப்ளை, AI ரிப்ளை, AI ரெக்கார்டிங் சம்மரி, AI ரைட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. சோ AI வச்சு அதிகமா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி Realme UI அப்படினாலே தேவையில்லாத ப்ளூடூத் இதெல்லாமே இருக்க தான் செய்யும். இங்கேயுமே தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய ப்ரீ இன்ஸ்டால் தான் கொடுத்திருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா தான் இருக்குது. அது போக அந்த லாக் ஸ்கிரீன்ல வரக்கூடிய கிளான்ஸ் ஆட்ஸ், புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே இந்த மொபைல்லையும் இருக்க தான் செய்யுது. இதை கொஞ்சம் சரி பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் Realme மொபைல்ல கிடைக்கும். மொபைலோட பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கவர் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடில் எதுவுமே கொடுக்கல. பாட்டமில் வந்தால் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணால் 2 சிம் மட்டும் தான் போட்டுக்க முடியும். SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. அது பக்கத்திலே மைக் வந்துடுது, டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்துடுது. இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர். அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. ரைட் சைடில் வந்தால் வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்துடுது, கீழேயே பவர் பட்டன் வந்துடுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது. பொதுவாக 2025 மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல வரக்கூடிய பெரும்பாலான மொபைல்ஸில் IP ரேட்டிங் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி தான் இந்த மொபைலுக்கும் IP66, 68, 69 இது மூணுமே கவர் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க தண்ணியில போட்டு கூட யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலுமே தண்ணியெல்லாம் போட்டு வாட்டரால டேமேஜ் ஆச்சு அப்படின்னா வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. ஆல்ரெடி ரீசெண்டா நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம் 2025 பெரும்பாலான மொபைல்ஸ் 6000 mAh பேட்டரி கெபாசிட்டிக்கு மேல தான் வரப்போகுது அப்படின்னு. சோ அதே மாதிரி தான் இந்த மொபைல்லையும் 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. மொபைல் ஓரளவு வெயிட்லெஸ்ஸா டிசைன் பண்ணியிருந்தாலுமே இவ்வளவு ஒரு பல்கான பேட்டரி இந்த மொபைல்ல இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அது போக 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்
பாக்ஸ்குள்ளே அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி வேகமாகவே சார்ஜ் பண்ணிக்க முடியுது. பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஒரு நார்மல் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் வரும். கொஞ்சம் ஹெவியான யூஸராக இருக்கீங்க அப்படின்னா காலையில் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நைட் வரைக்கும் இதோட பர்ஃபார்மன்ஸ் வரும். நான் இருந்தாலுமே இதெல்லாமே ஷார்ட் டைமாக தான் செக் பண்ணியிருந்தேன். இன்னும் உங்களுக்கு பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா ரிவ்யூவில் கவர் பண்ணுவோம். அதுபோக பிராண்ட் கிளைம் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா இந்த பேட்டரி வந்து 4 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு லைஃப் டைம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 4 வருஷம் லைஃப் டைம் வரும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்களே தவிர 4 வருஷம் வாரண்டி தர மாட்டேங்கிறாங்க. அது கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்குமே. பொதுவாக பேட்டரியோட லைஃப் அப்படிங்கிறது அதோட வருஷங்கள்லாம் நம்ம எக்ஸாக்டாக கெஸ் பண்ணவே முடியாது. அதோட சார்ஜிங் சைக்கிளை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஒரு 1500 வரைக்கும் தான் சார்ஜிங் சைக்கிள் பெரும்பாலான மொபைல்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 1500 டைம் நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே பேட்டரியோட லைஃப் அடி வாங்கிடும். அது 1 வருஷத்துலையும் நடக்கலாம், 4 வருஷத்துலையும் நடக்கலாம். அது நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். பிராண்ட் சொல்கிற மாதிரிலாம் வரதுக்கு சான்ஸ் கம்மி தான். கடைசியாக அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா இதில் 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 8+128, 8+256, 12+256. அதுபோக விர்ச்சுவல் ரேமே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் இது 12GB RAM மொபைல், 14GB விர்ச்சுவல் ரேம் கொடுத்துருக்காங்க. அதால் பெரிய யூஸ் இல்லை அப்படின்னாலுமே அதை ஆன் பண்ணால் 14GB ஸ்டோரேஜ் வேற பிடிச்சி தொலைச்சிருது. பட் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ நான் எம்பார்காவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கனால எக்ஸாக்டான ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியாது. பட் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படினாலுமே பின் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணியிருப்பேன். என்னோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா அவங்க நிறைய விஷயங்கள் இந்த செக்மெண்ட்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்றாங்க. அதுபோக ரியல்மியோட P சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா தான் எடுத்துட்டு வருவாங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மொபைல் வந்து ஒரு 22,000 இருந்து 25,000 ரூபாய்க்குள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இன்னும் 22,000க்குள்ள வந்தது அப்படின்னா நல்ல விஷயம் தான். எப்படி பார்த்தா லான்ச் அன்னைக்கு ஒரு பிரைஸ் சொல்லிட்டு கார்டு ஆஃபர், இனிஷியல் செல்லிங் ஆஃபர் இதெல்லாம் கொடுத்து இதுக்குள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். என்ன பிரைஸ்க்கு வந்திருக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த பிரைஸ்க்கு இவங்க கொடுத்துருக்க விஷயங்கள்லாம் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக கமெண்ட் பண்ணுங்க.